நாங்கள் யார் என்று உங்களுக்கு புரியவில்லை? ஒன்றும் புரியவில்லை. உருவங்களை எல்லாம் பார்த்தால் பயங்கரமா இருக்கிறது. தேவைக்கு அதிகமாக சேர்த்துக் கொண்டு நற்காரியங்களுக்கு செலவிடாத உங்களை போன்ற தீயவர்களின் செல்வங்களை கொள்ளையடிக்க வந்திருக்கும் கூட்டத்தினர் நாங்கள். ஐயோ, கொள்ளை கூட்டமா? ஆம், நல்லவர்க்கு நண்பர்கள், தீயவர்க்கு திருடர்கள். ஐயா, ஏதோ எங்களால் ஆன சிறு உதவியை செய்து விடுகிறோம். எங்கள் பொருள்களை ஒன்றும் செய்யாமல் விட்டு விடுங்கள். உதவி என்று கேட்டவர்க்கு ஒழுங்காக கொடுத்தீர்களா? விரட்டினீர்களே, அதன் பலனை இப்போது அனுபவியுங்கள். கடவுள் உங்களை படைத்த அதே கடவுள் தான் எங்களையும் படைத்திருக்கிறார். இந்த வணிகர்களை மட்டும் உயிரோடு விட்டு விடுங்கள். இவர்கள் கொண்டு வந்த பொருளை ஒன்று விடாமல் எடுத்துச் செல்லுங்கள். கோவில் திருப்பணியை கூடிய சீக்கிரம் முடித்து விடுவேன். கொள்ளையடித்த பொருளை கொண்டு அரைகுறையாக விட்டிருக்கும் அதிர்ஷ்டத்தை கட்டி முடித்து விட்டால் என் கடமை முடிந்துவிடும். வைரம், வைடூரியம், முத்து, பவளம், மரகதம், கோமேதகம், புஷ்பராகம், நீலம், சிவப்பு அனைத்தும் அரங்கன் கோவிலை அலங்கரிக்கப் போகிறோமே என்று நினைத்து பிரகாசித்துக் கொண்டிருக்கும் காட்சியை பார். என் மீது கோபப்படாதீர்கள். இங்கு குவித்து வைத்திருக்கும் பொருள்கள் எல்லாம் நம்மை பார்த்து ஏளனம் செய்வதைப் போல் எனக்கு தோன்றுகிறது. ஏன்? எதனால்? எங்களிடம் வழிப்பறி செய்துதானா கோவில் திருப்பணியை முடிக்க வேண்டும் என்று இந்த பொருளை பறிகொடுத்தவர்கள் எல்லாம் இதனுள்ளிருந்து பரிகசிப்பதைப் போல் தென்படுகிறது. பரிகசிக்கட்டும், பாதகமில்லை. நானும் ஏழை எளியவர், வாழ வசதியற்றவர்களை வழிபறித்து கொள்ளையடித்து விடவில்லை. தேவைக்கு அதிகமாக பொருளை சேர்த்து வைத்துவிட்டு பிறகு என்ன செய்வது என்று திகைத்துக் கொண்டிருப்பவர், இருந்தும் ஈயாத குணம் படைத்தவர், நான் வீடு தேடி கேட்டும் திருப்பணிக்கு பொருள் தர மறுத்தவர், இப்படிப்பட்ட பிரபுக்களிடம் தான் கொள்ளையடிக்கிறேன். அதை வைத்துத்தான் நான் எடுத்த காரியத்தை முடிக்கப் போகிறேன்.